ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, லேயர் கேம் சீசன் 1 எபிசோட் 4. பரவால்ல, நெறைய பேரு இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் அனிமேவையும் நெறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். சரி, வளவளன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிரலாம். புதுசா ஒரு கேம இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மைனாரிட்டி ரூல் அப்படின்னு. பொதுவா யார் அதிகமா வோட் பண்றாங்களோ, அந்த டீம் ஜெயிச்சதா இருக்கும். ஆனா இந்த மைனாரிட்டி ரூல்ல அது ஆப்போசிட்டா நடக்கும். ஏன்னா, யாரு கம்மியா வோட் பண்றாங்களோ, அதுதான் இந்த கேம்ல ஜெயிச்சவங்களுக்கு. ஸோ, அதே மாரி தான் இப்ப இந்த கேமோட ரூல்ஸ அங்க இருக்கிற ஆஃபீசர் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரா, அண்ட் அங்க இருக்கிற சில பேர்த்துக்கு ரொம்பவே பயமா இருக்குது. அவங்களோட உயிர் போயிருமோ அப்படின்னு. ஆனா, நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஒருவேளை நீங்க கேம்ல தோத்துட்டீங்கன்னா, நீங்க கடன்பட்ட அந்த அமௌண்ட்ட மட்டும் பே பண்ணிட்டு, இங்கிருந்து கிளம்பி போய்க்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஜெயிச்சீங்கன்னா, உங்களோட பணம் ரெட்டிப்பா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதாவது இங்க இருக்கிற எல்லாத்தோட பணத்தையும் ஒண்ணா சேர்த்தா, கிட்டத்தட்ட 2.1 பில்லியன் கிடைக்கும். ஸோ, அந்த பில்லியன் பணத்த நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, அண்ட் அங்க இருக்கிற ஒருத்தன், "நீங்க ஏன் எங்கள ஏமாத்தக்கூடாது? ஏன்னா ஏற்கனவே எங்கள ஒரு ஆள செட் பண்ணிட்டு, நீங்க வேணும்னே எங்கள தோற்கடிக்கணும்னா என்ன பண்றதுன்னு?" கேட்கும்போது, "அது மெஜாரிட்டி ரூல் கேமுக்கு வேணா செட் ஆகும். ஆனா நாங்க மைனாரிட்டி ரூல் தானே வைக்கிறோம். இது எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். நாங்க எப்படி உங்கள ஏமாத்த முடியும்? அண்ட் எல்ஜிடி ஆஃபீஸ்ல இருக்கிற யாருமே உங்கள அப்படி ஏமாத்தவே போறதில்ல." அப்படின்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கிறான். "ஓ! அப்படியா? அப்படின்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க மாட்டிருக்குதே. என்ன நடக்குன்னு ஒண்ணுமே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கன்சாக்கி பயந்துகிட்டே இருக்கிறா. "நீங்க எல்லாருமே பசியோட இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஒரு ரிஹர்சல் பார்த்துரலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்" அப்படின்னு அவரு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இப்படி சொன்னதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கு சாப்பாடு இறங்கும்? அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயத்திலேயே இருக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு தெரியாம, அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது மொத்தமா 2 பேர் தான். நம்பர் 15ங்கிற ஒருத்தன், அப்புறம் அக்கியாமா. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் ரொம்பவே காமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. "அக்கியாமா-சான், எப்படி உங்களால சாப்பிட முடியுது? எனக்கு இந்த கேம நெனச்சா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. உங்களுக்கு எப்படி பசிக்குதுன்னு?" கேட்கும்போது, அடுத்து வரப்போற ரவுண்ட் என்னன்னு கூட நமக்கு தெரியல. அண்ட் அதனால தான் உன் பாடிய நீ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜிய கண்டிப்பா சாப்பாட்டுலருந்து எடுக்க முடியும். அதனால இப்பவே முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்க. இதுக்கப்புறம் என்ன வரப்போகுதுன்னு நமக்கும் தெரியாது அப்படின்னு அக்கியாமா ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறான். ஆமா, நீங்க முதல்ல எப்படி வந்தீங்கன்னு கேட்கும்போது, உன்ன தடுக்கிறதுக்காக தான் நான் அங்க வந்தேன். ஆனா வாசல்லயே ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அவளுமே ஒரு கேம் பார்ட்டிசிபென்ட் தான். அண்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவளோட பணத்த யாரோ எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அவளோட ஐடி கார்ட வச்சு நான் இந்த கேம்க்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அண்ட் அந்த பணத்த யார் எடுத்தாங்கன்னா, அண்ட் அவகிட்ட ஏதோ இந்த எல்ஜிடி ஆஃபீஸ்ல இருக்கிற ஒரு ஆஃபீசர் மாரி வந்து பணத்த வாங்கிட்டு போயிட்டானாமா. அதனால தான் அவ கடன் பட்டுட்டா அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. பட் அவளுக்கு பதிலா நான் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டேன். என் பேட்ச கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கயேன், அந்த பொண்ணோட பேர்ல தான் இருக்கும். சொல்லப்போனா இந்த கேம் கிட்டத்தட்ட இன்னொருத்தரோட பேர வச்சு இன்னொருத்தர் ஆடலாம். பட் அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே இந்த ஒரு பிளேயர் மட்டும் தான். ஸோ அதுக்கேத்த மாரி அந்த பொண்ணும் அங்க இருக்கிற ஒரு அஃபிஷியல் எல்ஜிடி ஆஃபீசர் கிட்ட பேசம்போது, இதுக்கு மேல அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நானும் இங்க உள்ள வந்துட்டேன். அவங்களால இனிமே கேரக்டரையும் மாத்த முடியாது. பணத்தையும் அந்த பொண்ணு திரும்ப கட்ட தேவையில்ல. ஏன்னா, இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட உடன்பாட்டுல தான் இருக்கும். அண்ட் முழுக்க முழுக்க அந்த பொண்ணோட பேர்ல தான் இப்ப நானும் இந்த கேம் ஆடப் போறேன். ஸோ, இந்த கேம்ல ஜெயிச்சா நான் வின்னு. கேம்ல தோத்தா அந்த பொண்ணு தான் கடன் கட்டணும். இல்லைன்னா அவளுக்கு பிரச்சனை வராது. எனக்கும் இதுல எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த மைனாரிட்டி கேம நடத்துறதுக்கு குட்டியான ஒரு ரிஹர்சல் கேம வைக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா மறந்துறாதீங்க. அது எஸ்ஸா, நோவா அப்படிங்கிற ஆன்ஸர் மட்டும் தான் இருக்கணும். அண்ட் இங்க முன்னாடி இருக்கிற அந்த பெண்மணி, "நீங்க முன்னாடி வாங்க" அப்படிங்கிறாங்க. அவங்களா ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் எடுத்து, "கவலைப்படாதீங்க, நீங்க வாங்க. இது ஒரு ரிஹர்சல் தான். நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க கேட்கிற கேள்வி எஸ், நோ அதுல ஆன்ஸர் மட்டும் தான் இருக்கணும். மத்தபடி எந்த ஒரு ஆன்ஸரும் இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவளுமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. "நீ ஒரு பொண்ணா?" அப்படின்னு அங்க இருக்கிற இன்னொரு பொண்ண பார்த்து கேட்கும்போது, "பாத்தீங்களா, இப்போ ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க. அது எஸ் இல்லன்னா நோ. உங்களோட ஆன்ஸர் எஸ்ஸா இருந்தா, நீங்க அந்த பேப்பர இந்த பாக்ஸ்ல போடணும். ஒருவேளை நீங்க சொல்றது நோவா இருந்தா, அந்த ஸ்லிப்ப நீங்க இதுல போடணும். பை த வே நீங்க இந்த ஸ்லிப்ல எதுவுமே எழுதக்கூடாது. அண்ட் சீட்டிங் நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் உங்களோட நம்பர்ஸ் ஏற்கனவே பேப்பர்ல பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் இதுக்கு மேல உங்களோட வோட்டிங்க இப்ப ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த கேம் 10 நிமிஷம் நடக்கும். இந்த 10 நிமிஷத்துக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆகுது" அப்படின்னு அவரு சொல்றாப்லயா. இது ரொம்பவே கடினமா இருக்க மாட்டிருக்குதே. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பொண்ணு. அந்த அந்த பொண்ணு கேட்டதுமே நான் ஒரு பொண்ணுன்னு தானே சொன்னா. அப்படின்னா நாங்க கிட்டத்தட்ட 6 பேர் தான் இருக்கிறோம். அப்படின்னா நாங்க ஈஸியா இதுல ஜெயிச்சிரலாம். ஸோ நான் ஒரு பொண்ணு தானே. நானும் எஸ் அப்படின்னு போட்டுறேன் அப்படின்னு நம்ம கன்சாக்கியோட சேர்த்து அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஆன்ஸர் பண்றாங்க. எல்லாத்தோட ஆன்ஸருமே படிச்சுட்டாங்க. அண்ட் அந்த ஆன்ஸர ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, எஸ்ல எந்த ஆர்டர், நோல எந்த ஆர்டர் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ட பார்க்கும்போது கன்சாக்கிக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, எஸ்ன்னு போட்டது எல்லாருமே ஆண்கள் தான். நோன்னு போட்டது எல்லாருமே பெண்கள். ஏன்னா, எப்படி இருந்தாலுமே அதுக்கு ஆப்போசிட் ஆன்ஸர் தானே போடுவாங்க அப்படின்னு கன்சக்கி கேட்கிறா. ஆக்சுவலி நீங்க ஆம்பள தானே. எதுக்காக நீங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அதில நோன்னு போட்டீங்கன்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நான் பொய் சொன்னேன் அப்படின்னு அவனும் சொல்றான்.
"என்னய்யா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னா, "இப்ப உங்களுக்கு இந்த கேம் புரிஞ்சுதா?" அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்த கேம். இந்த கேம்ல ரொம்பவே முக்கியமானது ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இந்த கேம்ல மொத்தமா நாங்க 6 மணி நேரம் டைம் லிமிட் குடுப்போம். அந்த 6 மணி நேரம் டைம் லிமிட்ல நீங்க எப்ப வேணாலும் இங்க பூத்ல வந்து ஆன்ஸர் போட்டுக்கலாம். இது எல்லாமே உங்களோட பிளான்ல தான் இருக்கும். ஸோ அத மட்டும் நல்லா பார்த்துக்கங்க. கண்டிப்பா இதுல ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா, அது 21 1ங்கிற பெர்சன்டேஜ்ல தான் நீங்க ஜெயிக்க முடியும். அத மட்டும் பார்த்துக்கங்க. அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஐய்யய்யோ! இப்படி வேற வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி சார் இந்த கேம் எப்ப ஆரம்பிக்க போகுது? நாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போலாமா? அப்படின்னு கன்சக்கி கேட்கும்போது, இந்த கேம் அஃபிஷியலா நாளைக்கு தான் ஆரம்பிக்க போகுது. அதனால இன்னைக்கு ராத்திரியே நீங்க இங்க தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாமே இங்கே நடந்துருச்சு. நீங்க உங்களோட வீடு மாரி ஃபீல் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான நெறைய இடமும் இருக்குது. அங்கல நாங்க உங்கள தங்க வைக்கிறோம் அப்படின்னு இவரு சொல்றாப்லயா. ஸோ இவங்க வீட்டுக்குமே போகக்கூடாது. அவ்வளதான் இங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு தான் வெளிய போக முடியும். அந்த அளவுக்கு உள்ள சரவுண்டிங் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறம் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே புலம்பலாவே இருக்குது. அவளையுமே யார்ட்டயும் பேசவே விடல. அங்க இருக்கிற ஒவ்வொரு பிளேயரையுமே அவங்களோட அபார்ட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ கரெக்ட்டா 19 நம்ம கன்சாகி இருக்கிறா. கன்சாகியோட ரூம தனியா குடுத்துட்டாங்க. அவ உள்ள உட்காந்து பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாம. ஏன்னா 10 நிமிஷத்துக்கு இவ்ளோ பேந்த பேந்த முழிச்சவ 6 மணி நேரம் குடுக்குறாங்க. அந்த 6 மணி நேரத்துல என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த 6 மணி நேரத்துல நம்ம ஏதாவது ட்ரிக் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களாட்டுருக்குது. அந்த 6 மணி நேரத்துல கடைசியா யாரு அந்த போத்த போடுறாங்களோ, அந்த வோட்டிங்க்கு அதுக்கேத்த மாரி நான் அதுக்கு போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, இல்ல அவங்க எல்லாரும் என்ன ஈஸியா சீட் பண்ணிருவாங்க. அப்படின்னா, நான் அவங்க எல்லாருமே என்னென்ன ஆன்ஸர் போடுறாங்களோ, அதுக்கு ஆப்போசிட்டா நான் அவங்க போடுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டா, இல்ல, இல்ல நான் அதிலயே தோத்துருவேன். ஐய்யய்யோ! எனக்கு எதுவுமே புரியலையே! எனக்கு பயமா இருக்குது. ஹக்கியமா-சான் கதவ தொறங்க அப்படின்னு அக்கியாமா இருக்கிற இடத்துக்கே போய் கதவு தட்டிக்கிட்டு இருக்கிறேன். யாருமே அங்க இல்ல. சொல்லப்போனா அங்க காரிடார்ல யாருமே இல்ல. அவ மெயின் லாபிய போய் பார்த்தா, இருக்கிற எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பிளேயர்ஸ் மட்டும். ஸோ அந்த குறிப்பிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் சுத்தி முத்தி பார்க்கும்போது, எங்க நம்ம ஆள காணோம் அப்படின்னு அக்கியாமாவ தேடிக்கிட்டு இருக்கிறா. அக்கியாமா ஒரு மூலையில நின்னுகிட்டு இருக்கிறான். "அக்கியாமா-சான் இந்த கேம்ல நம்ம கண்டிப்பா ஜெயிக்க போறோம்" அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிறா. "மொதல்ல இப்படி மூக்கு சளி ஒழுக்குறத நிறுத்து. இப்படி அழுதுகிட்டு இருந்தீன்னா, உன்னால எதுலயுமே ஜெயிக்க முடியாது. இந்த கேம ஸ்ட்ராட்டஜிய ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்க. ஏன்னா, இங்க மொத்தமா 14 பேர் இருக்கிறாங்க லாபில. இந்த 14 பேர்கிட்டயும் நீ ஃபர்ஸ்ட்டு போய் பேசி பாரு. அவங்க எந்த மாரி மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கன்சக்கியும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறா. சில பேர் அவகிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. சில பேர் அவ கூட பேசவே விரும்பல. ஸோ மனசு விட்டு பேசின ஆள்ல இந்த ஆளு ஒருத்தர். இந்த ஆளோட பேரு ஃபுமியோ மட்சுபரகா. இவருக்கு 57 வயசு ஆகுது. அயர்ன் கம்பெனில மேனேஜரா இருக்காப்புல. நான் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்ல இருந்தேன். இவங்க திடீர்னு அந்த பணத்த என்கிட்ட வந்து குடுத்தாங்க. நான் அந்த பணத்த எல்லாத்தையும் என் கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டேன். இப்ப திடீர்னு அந்த பணத்த திருப்பி கேட்டா நான் எங்க போறது? அதனால தான் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வேற வழி இல்லாம அப்டிங்கிறான். அதே சமயத்துல டகயோஷி மியூரா அப்டிங்கிற இன்னொரு 25 வயசு பையனையும் கேட்கறாங்க. நீ ஏற்கனவே இந்த கேம்ல ஜெயிச்சுட்டு தானன்னு கேட்கும்போது, ஆமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்பவே ஈஸியா இருந்தது. செகண்ட் ரவுண்ட் ஈஸியா இருக்குன்னு நெனச்சுட்டு தான் உள்ள வந்தேன். சொல்லப்போனா நானுமே இப்ப இந்த நான் 100 மில்லியன் வச்சிருக்கிறேன். அத குடுத்துட்டு அந்த கடன அடைச்சுட்டு நானும் இப்ப இந்த கேம் விட்டு போலாம். ஆனா எனக்கு என்ன லாபம் இருக்குது? நான் இந்த லாபத்துல எடுத்துட்டு தானே கண்டிப்பா இந்த கேம் விட்டே போவேன் அப்படின்னு, இங்க அந்த கன்சக்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறா. ஸோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே அவ பேசிட்டு வந்துட்டா. ஒவ்வொருத்தரும் நெறைய பேர் இங்க ப்ராப்ளத்தோட தான் வந்திருக்காங்க. எல்லாருமே இன்னொருத்தவங்கள ஏமாத்தி பொய் சொல்லி தான் இந்த கேம்ல ஜெயிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கரெக்ட்டா பார்த்து தான் இந்த இடத்துலயுமே எல்லாரும் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்சக்கி சொல்றா. அப்படின்னா சரி, இதுக்கு மேல எல்லாமே கரெக்ட்டா இருக்க போகுது. நீ கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிரு நாளைக்கு அப்படின்னு நம்ம ஹக்கீமா சொல்லும்போது, இருந்தாலுமே எனக்கு பயமா இருக்குது. என்ன நெறைய பேர் வித்துருவாங்களா? என்ன நாடு கடத்திருவாங்களா? அப்படின்னு அவ பயப்படும்போது, "மொதல்ல அழுகாத. எத்தன தடவ சொல்றது? நான் பிளான் இப்ப சொல்றேன். வா. அது மட்டும் இல்லாம, இந்த பிளான் இங்க சொன்னா வேலையாவாது. நீ என் ரூமுக்கு போயிரலாம் வந்துரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம், "சரி சொல்லுங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு?" கேட்கும்போது, என்கிட்ட ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அத வச்சா நம்ம கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றான். "நிஜமாலுமா? அது எப்பேர்ப்பட்ட ஸ்ட்ராட்டஜி?" அப்படின்னு அவளும் கேட்கும்போது, அது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். நாம்ப ஒரு டீம் சேர்க்கணும். அந்த டீம் தான் நம்மள ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. என்ன சொல்றீங்க ஆக்கியாமா? நாம டீம் சேர்க்கணுமா? அது எப்படி சாத்தியம்? ஏன்னா இங்க எல்லாருமே ஒருத்தங்கள ஏமாத்தி தானே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப நாம என்னதான் பண்றதுன்னு கேட்கும்போது, இது ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஏன்னா இந்த கேம்ல நமக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இருக்குது. அந்த 6 மணி நேரத்துல நமக்கு தேவையான டீம் மெம்பர்ஸ மட்டும் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட நம்ம டீம்ல மொத்தமா 8 பேர் இருந்தா போதும். ஒண்ணு என்னையும் சேர்த்து 8 பேர் இருந்தாலே போதும். அந்த 8 பேர நம்ம 2 டீமா பிரிச்சுக்கலாம். ஒரு டீம் எஸ் சொல்றது, இன்னொரு டீம் நோ சொல்றது. ஸோ, இப்ப இந்த 2 டீம்ல 4 பேர் நம்ம டீம்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சரிபாதியா பிரிச்சு பார்த்தாலுமே, அங்க 7 இங்க 7 அப்படின்னு போகும். ஆனா, மேட்ச் ட்ரால முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால
கண்டிப்பா யாரோ ஒருத்தர் மெஜாரிட்டி ரூல் இல்லன்னா மைனாரிட்டில கொண்டு வரதுக்கு, ஒருத்தர் இல்ல ஒருத்தர், இல்ல கண்டிப்பா மிஞ்சி தான் இருப்பாங்க. ஸோ அப்படி மிஞ்சி இருக்கும்போது, கண்டிப்பா அந்த ஜெயிக்கிற டீம்லயுமே நம்ப டீம் ஆளுங்க 4 பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி 4 பேர் இருக்கும்போது, மறுபடியுமே அந்த டீம் 2ஆ பிரியும். அப்படி 2ஆ பிரிஞ்சு, 1ஆ பிரிஞ்சு கரெக்ட்டா ஆளுக்கு 2 பேர் இருக்கணும்போது, அந்த டீம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா, அது ஈக்குவலா இருக்கிறனால அது செல்லுபடி ஆகாது. அண்ட் அந்த டீம்ல யார் அதிகப்படியான ஒரு ஆள் இருக்கிறாங்களோ, அது ஜெயிக்கிறது, அது தோத்துரும். ஸோ, கண்டிப்பா 2 டீம்லயும் ஒரு ஆள் நம்ப ஆளு தான் இருப்பான். அதுல இருக்கிற பணத்த சரிபாதியா பிரிச்சதுக்கப்புறம், கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் இருக்கும் நம்பகிட்ட. நாமளுமே ஜெயிக்க போறோம். அண்ட் இல்லைனாலுமே, ஒவ்வொருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட 43 மில்லியனாவது இருக்கும் அப்படின்னு சொல்றான். அகியமா-சான் உண்மையிலேயே நீங்க அற்புதம் போங்க. நிஜமாலுமே இந்த பிளான் உண்மையிலேயே சக்சஸ் ஆகும். கண்டிப்பா நாம எல்லாருமே ஜெயிப்போம் அப்படின்னு அவ சந்தோஷப்படும்போது, அதுக்குள்ள சந்தோஷப்படாத. இது ஜஸ்ட் ஒரு கருத்து கணிப்பு தான். அண்ட் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட இருந்து 100 மில்லியன வாங்கிட்டு வந்தானே, அவன நம்ம கல்பிரிட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸ் இப்ப இந்த கூட்டத்துக்குள்ளார இருக்கிறான். ஏன்னா, அவன் ரொம்பவே ஆபத்தானவன். அவனுக்கு இந்த கேம்ல ஜெயிக்கிறது ஒண்ணு, ஜெயிக்காதது ஒண்ணு. ஏன்னா, அவன் ஏற்கனவே 100 மில்லியன் வச்சிருக்கிறான். அந்த 100 மில்லியன அவன் கரெக்ட்டா குடுத்துட்டு, அவன் இங்கருந்து கேம் விட்டு வெளிய போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நம்மளோட குறிக்கோள் என்னன்னா, அந்த எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு, அண்ட் அவனுக்கு தெரியாம நாம இந்த டீம கிரியேட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்றானா, அப்படின்னா சரி இது ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ஏன்னா, இந்த டீம்ல தான் ஏற்கனவே 6 பெண்கள் இருக்கிறாங்கல்ல. அந்த 6 பெண்களையுமே நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா, அந்த கடத்திட்டு போனேன். அதாவது அந்த 100 மில்லியன் பணத்த எடுத்துட்டு போனவன் யாருன்னு தெரியுமா? அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணு என்கிட்ட சொன்ன விலாவரி, அவன் வயசு பையன் மாரி இருந்தா அப்படின்னு அக்கியமா சொல்றான். அப்படின்னா சரி, அங்க இருக்கிற பொண்ணுங்களோட சேர்த்து எனக்கு தெரிஞ்ச வயசானவர் அங்க ஒருத்தர் இருக்கிறாப்ல. அப்படின்னா சரி, நம்மளோட சேர்ந்து அவங்க மொத்தமா 8 பேர் தானே இருக்கிறாங்க. அவ்வளதான் வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு அக்கியமா-சான். இப்படின்னா நான் போய் கூட்டிட்டு வரட்டா அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, நம்ப கன்சாக்கி அங்க இருக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டா. "அகியமா-சான் நீங்க சொன்ன மாரி அங்க இருக்கிற எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றா. இங்க மொத்தமா 6 பேர் இருக்கிறாங்க. பிளான் எல்லாம் ஓகே தான். பட் இவன் என்ன கூப்பிட்ட விதம், கால்ல கதறி விழுந்து "நான் செத்துருவேன், இல்லைன்னா நீ வரணும்" அப்படின்னு மிரட்டுனா. அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, "கன்சாக்கி நீ திருந்தவே மாட்ட. கால்ல விழுகிறத எப்ப தான் நீ நிறுத்த போறியோ? சரி ஓகே, இவ சொன்ன மாரி தான். விளக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. கேம் ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு அக்கியமா சொல்றான். அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.